டெய்லி எங்க வீட்டுல தோசையே போட்டு சாவடிக்கிறாங்க, என்னோட டின்னரோ பிரேக்ஃபாஸ்டோ போர் அடிச்சு போச்சு அப்படின்னீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு என்பிஆர் பிராண்டோட பிக்கிள்ஸ் அண்ட் பொடிஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே ஆந்திரா பேஸ்ன்றதுனால சாப்பிட புளிப்பாவும் காரமாவும் இருக்கும். முக்கியமா இதுல பிரைசிங் எல்லாமே 150 அரௌண்ட் தான். இப்போ என்ன பண்ண போறோம்னா, எப்பவும் போல அழகா ஒரு தோசையை ஊத்திட்டு அதுல இவங்களுடைய இட்லி பொடியை தூவி விட்டோம்னா அழகான இட்லி பொடி தோசை ரெடி. அதுவே அவங்க கார்லிக் காரம் பொடி தூவி விட்டோம்னா காரசாரமான கார்லிக் பொடி தோசை ரெடி. மட்டும் இல்லாம சுட சுட ஒயிட் ரைஸ் போட்டு அதுல இவங்களுடைய பப்பு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா வித்தியாசமான இந்த முருங்கை இலை பொடி, இந்த மாதிரி ஒரு பொடி இருக்குதை நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அப்படியே அது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு மறந்துடாம இந்த கோங்குரா பிக்கல், அவ்வளவுதான் அழகான பொடி ரைஸ் மீல்ஸே ரெடி. அப்படியே சாப்பிட்டு பார்த்தா அடாடாடா. அப்புறம் இந்த முருங்கை இலை பொடி டேஸ்ட் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. முக்கியமா எனக்கு பிடிச்ச இந்த கோங்குரா பிக்கல் சாப்பிட அவ்வளவு புளிப்பா செம்மையா இருந்தது. அப்படியே தோசை பக்கம் வந்தோம்னா நீங்க எந்த பொடியை போட்டு தோசை சுட்டாலும் அது கூடவே இந்த கோங்குரா பிக்கல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க பேஜை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கடா செல்லக்குட்டீஸ். தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி